ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரையிலும் கடைசி சபையாக சொல்லப்பட்ட லவோதிக்கியா சபையை குறித்து, அதனுடைய செய்தியை குறித்து நாம் இங்கே தியானிக்க போகிறோம். பிலதெல்பியாவுக்கு தென்கிழக்கில் சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவிலும், எபேசுவுக்கு கிழக்காக சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள ஒரு நகரமாக இந்த லவோதிக்கியா நகரமானது இருந்தது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், எழுத வேண்டியது எல்லா சபைக்கும் அந்த வார்த்தை தான். எது சரியாக எழுத வேண்டுமோ அதை நான் சரியாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு, உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. இங்கே எபிரேயத்தில் ஆமேன் என்னும் தேவன் என்று சொல்லி இருக்கிறது. ஆமேன் என்னும் தேவன் என்று சொன்னால் செய்வதாக கூறியதை சரியாக செய்கின்ற தேவன், அவர் சொன்னதை செய்கிறவர் அப்படிங்கிற அர்த்தமுடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக சிருஷ்டிப்புக்கு ஆதியுமாய் இருக்கிற தேவன், அதாவது ஆமேன் என்னும் தேவன் சொல்லுகிறதாவது, செய்வதாக சொன்னதை சரியாக செய்கிற தேவன் சொல்லுகிறதாவது என்று இங்கே தொடங்குகிறதை பார்க்கிறோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அவருடைய பார்வைக்கு முன்பாக மறைவான சிருஷ்டி எதுவுமே இல்லை. ஆகவே எல்லா கிரியைகளையும் அறிந்து, நான் மனிதர்கள் முகத்தை பார்க்கிறபடி பார்த்துட்டு விடுகிறவர் அல்ல, இருதயங்களை பார்க்கிற ஒரு ஆண்டவர். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். நீ இப்படி குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது குளிர் என்பது ஆவிக்குரிய குளிரை குறிக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை முழுவதுமாக நிராகரிப்பது அல்லது வெளிப்படையாக அதை எதிர்ப்பது, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. சுவிசேஷமே வேண்டான்னு சொல்லுகிறவர்கள் மிகுந்த ஆவிக்குரிய குளிர்ந்த நிலையில் காணப்படுகிறார்கள். சிலது அங்கே அனல் என்பது சுவிசேஷத்தின் மீதான அன்பு மற்றும் கிறிஸ்துவின் மேலே ஒரு பெரிய வைராக்கியம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. இந்த ரெண்டுமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறாங்க. ஆண்டவர் மேலே பெரிய வைராக்கியமும் இல்லை, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மையிலையும் இல்லை. வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கை, அதாவது இன்றைக்கு பெயர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, வெதுவெதுப்பான வாழ்க்கை. சுவிசேஷத்திற்கு முழுமையாக கீழ்ப்படியாமல் இருப்பது அல்லது அதற்கு எதிராக இருப்பதுன்னு சொல்லி இல்லாமல் அதாவது தேவ பக்தியினுடைய வேடத்தை அணிஞ்சிக்கிட்டு நானும் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ பெயர்களை வச்சுக்கொண்டு கிறிஸ்தவ சபைகளில் மெம்பராக இருந்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு இருதயத்தை தராமல், கிறிஸ்துவ மதத்தை கைவிடாமலும் இருக்கிற ஒரு காரியம். இருதயத்தை ஆண்டவருக்கு தரல, ஆனால் நான் கிறிஸ்தவன், நீங்கள் எந்த மதங்க, நான் கிறிஸ்தவ மதத்தை தழுகுகிறவன் என்று சொல்லுகிற ஒரு நிலைமையில் வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிறவர்களை பார்த்து தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, குளிருமின்றி அனலுமின்றி நீ வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் அவர்களோடு அவர் செய்வதற்கு எனக்கு வேற ஒன்றுமே இல்லை. ஆகவே நான் உன்னை என்ன செய்யணும்னா என் வாயிலிருந்து உமிழ்ந்து தான் நான் போட்டாகணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடினால், அதாவது தன்னை குறித்து ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற நிலைமை, தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு தன்னையே அறியாமல் உலகத்திலும் சபையிலும் அப்படியே இருக்கிற மனிதர்களை குறித்து இங்கே அவர்களுடைய நிலைமையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னைத்தானே புரிந்து கொள்ளாமல் தன்னையே ஏமாற்றி கொண்டு ஆலயத்துக்கு சரியாக போய் காணிக்கையை சரியாக போட்டுட்டு கிறிஸ்தவ மதத்தை தழுவுனா போதும்னு சொல்லி தன்னையே ஏமாற்றி கொண்டு இருக்கிற மனிதர்களுடைய நிலைமை நிர்பாக்கியமுள்ள ஒரு நிலைமை, பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமை, தரித்திரமான ஆவிக்குரிய தரித்திரமான ஒரு நிலைமை, ஆவிக்குரிய குருடான ஒரு நிலைமை, நிர்வாணமான ஒரு நிலைமை. அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறோம், உலக பிரகாரமான செல்வங்கள் எனக்கு இருக்குது, திரவிய சம்பந்தர்களாக நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு என்னையா குறைன்னு சொல்லுகிறார்கள். நான் நீ ஐஸ்வர்யம் உள்ள ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை நான் உனக்கு தருவேன், உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்கிறதற்கு வெண் வஸ்திரத்தை நான் தருவேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நீ இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி அதிலிருந்தும் திருந்துகிறதற்கு ஆண்டவர் இங்கே ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
ஒரு பெரிய ஆவிக்குரிய மதிப்பீடாக பொன்னை சொல்லுகிறார். உண்மை, தெய்வீக செல்வங்களை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை தருவேன்னு சொல்கிறாரு. வெண்மையான ஆடைகள், அதாவது நீதியின் வஸ்திரங்களை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி ஆண்டவர் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். உன் கண்களுக்கு நீ கழிக்கம் போன ஆவிக்குரிய குருட்டுத்தன்மைக்கு கிறிஸ்துவினுடைய தீர்வு உண்டாகும் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய புரிதலை கொடுப்பதற்கு அவருடைய வல்லமையை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்களை நான் உனக்கு தந்து மறுபடியும் என்னோடு கூட உன்னை நான் சேர்த்து கொள்ள முடியும் என்று ஆண்டவர் பேசுகிறார். நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. ஆண்டவர் இங்கே மறுபடியும் தன்னுடைய நேசத்தை காண்பிக்கிறார். நான் கடிந்து கொண்டு நான் கொஞ்சம் சிட்சிக்கிறேன், நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பியிருப்பா, ரட்சிக்கப்பட்டிருன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இவர்கள் தங்களுடைய இருதயத்தை அடைத்து கொண்டவர்களாக இருக்கிறபடினால் ஆண்டவர் மீண்டுமாய் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அவனோடு கூட ஒரு ஐக்கியத்தை விரும்பி தான் வந்து நிற்கிறேன், அவனோடு கூட ஐக்கியப்படும்படியாக வந்திருக்கிறேன். அவன் தன்னையே ஏமாற்றி கொண்டு நிர்பாக்கியம் உள்ளவனாக, பரிதபிக்கப்பட்டவனாக, தரித்திரனாக, குருடனாக, நிர்வாணியாக இருக்கிறான். அவன் மேலே நேசம் வைத்தபடினாலே, அவனுக்காகவும் என்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில் கொடுத்தபடினால, உலக ரட்சகராய் நான் இருக்கிறபடினாலே அவனை எப்படி நான் நரகத்துக்கு விட்டு கொடுக்க முடியும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட சொல்லுகிறார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனோட நான் ஐக்கியமாக இருப்பேன். கர்த்தரோடு இருக்கிறவன், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறான். அந்த வாஞ்சியான ஐக்கியத்தை ஆண்டவர் விரும்பி அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். என்னென்னா, நான் எப்படி ஆளுகை செய்கிறேனோ அதே போல் அதே ஆளுகையை அவனுக்கு பகிர்ந்து கொடுப்பேன். அவரோடு கூட பாடுகளை சகித்தோம் என்று சொன்னால் அவரோடு ஆளுகை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறத என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஆளுகை அவனுக்கு பகிர்ந்து கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இதோட சபைகளுக்கான செய்தியை இயேசு கிறிஸ்து முடிக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆவியானவரை கொண்டு எழுத வேண்டிய காரியங்களை யோவான் மூலமாக சபைகளுக்கு எழுதி இன்றைக்கு இருக்கிற சபைகளுக்கும் இவைகளை உணர்த்தி நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். விழுந்த நிலைமையிலிருந்து மீண்டெழுந்து அவரோடு கூட ஒரு அன்பான ஐக்கியம் கொள்ளும்படியாக விரும்புகிறார். அந்த ஐக்கியத்தை வாஞ்சித்து இருதயத்தை திறந்து கொடுத்து அவருடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர் மேலே அன்பு செலுத்தி அவரோடு கூட ஐக்கியப்பட்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பூமியில் வரப்போகிற உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலங்களுக்கு தப்பி அவரோடு கூட மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கிற பாக்கியத்தை பெற முடியும். அதற்காக வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.